வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டூ சம்திங் நியூ சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கவங்க 95% பேருக்கு உள்ள ப்ராப்ளம். அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் பேட்டரி கெப்பாசிட்டி 4000 ஆர் 5000 mAh இருந்தாலும் பேட்டரியோட லைஃப் என்னமோ ஷார்ட்டாக முடிஞ்சிருது அப்படின்ட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஏன் அப்படி? இப்போ நான் சொல்ல போகிற இந்த விஷயங்கள் எல்லாமே பேட்டரி ட்ரெயின் ஆகிறதுக்கு ஒரு காரணம். ஸோ நாம் இப்போ பார்க்க போகிற விஷயங்களுக்காக தான் நாம் செல்ஃபோனை யூஸ் பண்ணுறோம். இதுக்கெல்லாம் இல்லாமல் எதுக்கு நம்ம பேட்டரியை சேவ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு கேள்வி வந்தது. ஸோ உங்களுக்கும் அதே கேள்வி தான் இருக்கும். மற்றபடி இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஸோ வாங்க, பேட்டரி சீக்கிரமே ட்ரெயின் ஆகிறதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் டூ சம்திங் நியூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஸோ நம்ம ஃபோனோட பேட்டரி ஏன் சீக்கிரமே ட்ரெயின் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் நாம் கவனிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சார்ஜர் கேபிள் கனெக்ட் பண்ணுற இடத்துல ஏகப்பட்ட டஸ்ட் ஃபார்ம் ஆகும். இதை பெரும்பாலும் நாம் கவனிக்கிறதே இல்லை. சார்ஜ் கனெக்ட் பண்ணும்போது அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் கரெக்டாக போய் அடாப்ட் ஆகணும். சப்போஸ் அது மாதிரி ஆகலை அப்படின்னா, ப்ளஸ் மட்டுமோ அல்லது மைனஸ் மட்டுமோ இருந்துச்சுன்னா ஒரு பவர்ஃபுல்லான சார்ஜ் நம்ம பேட்டரிக்கு போகாது. ஸோ சீக்கிரமே நம்ம ஃபோனோட பேட்டரி ட்ரெயின் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். ஸோ பேட்டரி ட்ரெயின் ஆகிறதுக்கான நெக்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வைக்கிற வால்பேப்பர்ஸ். நிறைய பேர் ரொம்ப பிரைட்டான, ரொம்ப கலர்ஃபுல்லான, அதே சமயம் லைவ் வால்பேப்பர்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வால்பேப்பர்னால பேட்டரி ட்ரெயின் ஆகுமா அப்படின்னா, லைவ் வால்பேப்பரில் ரொம்பவே ட்ரெயின் ஆகும். ஸோ ரொம்ப பிரைட்டாக, ரொம்ப கலர்ஃபுல்லாக நாம் யூஸ் பண்ணுற வால்பேப்பர்னால பேட்டரி கொஞ்சமாக ட்ரெயின் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு நாம் எத்தனை தடவை நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன் ஸ்க்ரீனை அன்லாக் பண்ணி உள்ளே போயிட்டு திரும்ப வெளியில் வரோம் அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். ஒவ்வொரு தடவையும் அந்த ஸ்க்ரீனோட பிரைட் வால்பேப்பர்ஸுக்கு யூஸ் ஆகும்போது கண்டிப்பாக பேட்டரி ட்ரெயின் ஆகும். ஸோ இதுவும் ஒரு காரணம் நம்மளுடைய பேட்டரி சீக்கிரமே ட்ரெயின் ஆகிறதுக்கு. நிறைய பேரோட ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணி தான் இருக்கும், இன்க்ளூடிங் லொக்கேஷன் ஆப்ஷனும். இந்த ஜிபிஎஸ் அண்ட் லொக்கேஷன் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம ஷார்ட்கட் மேனேஜரில் ஆஃபில் வச்சுருந்தாலும் உள்ளே பார்த்தீங்கன்னா அது பேக்ரவுண்ட் ப்ராசஸில் தான் இருக்கும். எதோட லிங்க் ப்ராசஸில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா மொபைலோட லொக்கேஷனும் அதில் லிங்க்கில் தான் இருக்கும், நாம் வெளியில் ஆஃப் பண்ணி வச்சுருந்தாலும். இது எதுக்காக பயன்படும் அப்படின்னா, ஏன் லிங்க்கில் வச்சுருக்காங்க உள்ள அப்படின்னா, சப்போஸ் நம்மளுடைய மொபைல் தொலைஞ்சிருச்சு, சம்திங் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னா இந்த இமெயில் ஐடியை வச்சு நம்ம ட்ராக் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் அது லிங்க்கில் இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் எனக்கு வேணாம், தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ்னாலையும் நம்மளுடைய பேட்டரி சீக்கிரம் ட்ரெயின் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிற ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைப்ரேட் மோட். ஒரு செல்ஃபோன் முழுவதுமே வைப்ரேட் ஆகுறதுக்கு எவ்வளோ சார்ஜ் தேவை அப்படின்னு நமக்கு தெரியும். ஜியோ லான்ச் பண்ண பிறகு நம்மள நிறைய பேர் இன்டர்நெட்டை ஆஃப் பண்ணுறதே இல்லை. இன்டர்நெட் ஆஃப் பண்ணதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வர நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு தடவையும் இந்த வைப்ரேட் ஆகுறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக பேட்டரி ட்ரெயின் ஆகிட்டு தான் இருக்கும். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த மாதிரி ஒவ்வொரு சோசியல் மீடியாஸ்லேருந்தும் நமக்கு வர நோட்டிஃபிகேஷன் ஒவ்வொரு தடவை வரும்போதும் ஒவ்வொரு தடவையும் அது வைப்ரேட் ஆகணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பேட்டரி ட்ரெயின் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த வைப்ரேட் மோடும் ஒரு ரீசன் தான் நம்மளுடைய பேட்டரி ட்ரெயின் ஆகிறதுக்கு. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் நாம் செய்ய வேண்டிய ஒரு செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க எல்லா அப்ளிகேஷனுமே நாம் ரெகுலராக யூஸ் பண்ணுறது கிடையாது. நமக்கு எப்போ தேவையோ அப்போ மட்டும் யூஸ் பண்ணிக்குவோம். ஒரு சில அப்ளிகேஷன் மட்டும்தான் ரெகுலராக நாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படிப்பட்ட எப்பயாவது யூஸ் பண்ணுற ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் மொபைலில் வச்சுருந்தீங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு எப்பயாவது தேவை அப்படிங்கிற அப்ளிகேஷன் எல்லாம் கிளிக் பண்ணி இந்த பிளாக் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் சம்மந்தமாக எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வராது. ஸோ இந்த பேட்டரி ட்ரெயின் ஆகிறதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்பிளே பிரைட்னஸும் ஸ்லீப் டைம், இது ரெண்டும் ஒரு காரணம். எல்லா மொபைலுமே பிரைட்னஸுக்கு ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது வெளிச்சம் அதிகமாக இருக்க இடத்துல ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய பிரைட்னஸ் அதிகரிக்கும். வெளிச்சம் கம்மியாக இருக்க இடத்துல, அதாவது நைட்டில் வெளிச்சம் கம்மியாக இருக்கிறப்போ மொபைல் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே பிரைட்னஸ் கம்மியாயிரும். ஸோ இந்த ஆப்ஷனை நான் எல்லாருமே ஆன் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பிரைட்னஸை கம்மி பண்ணி வச்சுப்பாங்க.
ஸோ இந்த மாதிரி கம்மியாக இருக்க சமயத்தில் நம்ம வெயிலில் போய் ஒரு கான்டாக்ட்ஸ் கூட எடுக்க முடியாது, அந்தளவுக்கு பிரைட்னஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த ஆட்டோ அப்படிங்கிற ஆப்ஷன் பேட்டரியும் மிச்சமாகும், அதே சமயம் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். நிறைய பேர் அவங்களுடைய மொபைலோட ஸ்க்ரீன் ஸ்லீப் டைம் பார்த்தீங்கன்னா 5 seconds ஆர் 10 seconds இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ அது ஒரு தவறான ஒரு விஷயம். குறைஞ்சது ஆவரேஜாக 1 minute வைக்கணும். ஸோ அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா அப்படின்னா நாம் மொபைல் பார்த்துட்டு இருக்கும் போது அடிக்கடி லாக் ஆயிடுச்சுன்னா ஒவ்வொரு தடவையும் நாம் அன்லாக் பண்ணும் போது கண்டிப்பாக சார்ஜ் ட்ரெயின் ஆகும். ஸோ இந்த ஸ்க்ரீன் ஸ்லீப் டைம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே 1 minute அப்படிங்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸ்மார்ட் ஃபோன் பேட்டரியை பற்றி நிறைய பேர் அனலைஸ் பண்ணி சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி சார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 100% வரைக்கும் போகக்கூடாது அப்படிங்கிறது தான். 95% தான் மேக்ஸிமம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 95% வந்த உடனே சார்ஜரை ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்மளில் நிறைய பேர் நைட் சார்ஜரில் போட்டு காலையில் தான் எடுப்போம். அவங்க 100% கூட வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஸோ நாம் பண்ணுற இந்த திங்லாம் நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன் பேட்டரியை சீக்கிரமே அதோட கெப்பாசிட்டி லெவலை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அனலைஸில் கிடைச்ச இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மொபைலில் எப்பொழுதுமே கையிலையோ அல்லது ஒரு ஹீட்டான இடங்கள்லையோ வச்சிருந்தா இந்த பேட்டரி ட்ரெயின் ஆகிறது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம கையும் அல்லது ஒரு ஹீட்டான இடங்கள்ல இருக்கும்போது அந்த பேட்டரியோட ஹீட்டிங் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நிறைய பேர் சொல்ற இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொபைலோட வந்த சார்ஜர்ல மட்டும் சார்ஜ் பண்ணுங்க அப்படிங்கிறது தான். எந்த ஒரு சார்ஜர் கிடைச்சாலும் உடனே சார்ஜ் பண்றதுங்கிறது தவறான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு சோஷியல் மீடியாஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்து சேர மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.